பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயஹிந்த். வணக்கம். ஜெயஹிந்த் சார். சார், கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த போரால் நிறைய பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட யூஎஸும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு சீஸ்ஃபயர் உடன்படிக்கைக்கு கையெழுத்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. 60 நாட்களுக்கு எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த உடன்படிக்கை வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்க வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனைகள் என்ன சார்? அடிப்படையாக இந்த சீஸ்ஃபயர்ன்றது வந்து லெபனான் ஃப்ராண்ட், அதாவது லெபனானில் லிட்டானி அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ், சதர்ன் லிட்டானி என்ற ஒரு பகுதியில் இஸ்ரேல் ப்ளூ லைன் அப்படின்வாங்க, 2000 அமலில் இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் லைன், அந்த பகுதி, அந்த லெபனான் சைடுக்கும் இஸ்ரேல் சைடுக்கும் இருக்கிற அந்த பஃபர் ஜோனில் அமைதியாக இருக்கணும் சூழல்னு சொல்கிறதுக்காக ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் நெகோஷியேட் பண்ண சீஸ்ஃபயர். இது 13 ஷரத்துகள் கொண்டது. இது யூஎன் ரெசல்யூஷன் 1701 அப்படின்னு சொல்லிட்டு 1701வது ரெசல்யூஷன் கீழே இது அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இது நவம்பர் 27 இதை சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது, இஸ்ரேல் லெபனான் சண்டைன்றது மாத்திரம் லெபனான் சைட்லேருந்து லெபனான் தான் சைன் பண்ணியிருக்கு, ஹிஸ்புல்லா சைன் பண்ணல. ஓகே. ஸோ லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட ஒரு தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை, அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் சார். ஆனால் இப்போ இஸ்ரேலாக இருக்கட்டும் ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும் 2 பேரும் வந்து மாற்றி அக்யூஸ் பண்ணிக்கிறாங்க, இப்போவே வந்து சீஸ்ஃபயரை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயருக்கு ஃபுல் அக்ரிமெண்ட்டில் அவங்க இல்லை. பட் ஹிஸ்புல்லா சண்டை போடக்கூடிய மொத்த செயல் இழந்துருச்சான்னா இல்லை, அதுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களால சண்டை போட முடியும். ஆனால் அவங்களோட தலைமை வந்து செயலிழந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கண்டினியூஸ் ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா வந்து இல்லை, அவங்க ரீக்ரூப் ஆகணும், அவங்களுக்கு டைம் வேணும். மூணாவது, லெபனானில் நடந்துகிட்ருக்கிற சண்டைக்கு வந்து லெபனீஸ் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கு, நாங்கள் ஹிஸ்புல்லாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்ல போல் லெபனான்ன்றது வந்து வெறும் லெபனீஸ் மக்கள் மாத்திரம், அதாவது அங்கே ஷியாக்களும் இருக்காங்க, ட்ரூஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, 3 பிரிவுகள் இருக்குது. இது இல்லாமல் சுன்னி முஸ்லீம்ஸும் இருக்காங்க, ஷியா முஸ்லீம்ஸும் இருக்காங்க. ஸோ இதில் இத்தனை பிரிவுகள் இருக்கிறதுனால ஹிஸ்புல்லான்ற அமைப்பு வந்து அரசாங்கத்தில் பங்கு வகிக்குது. ஆனால் அவர்களோட கொரில்லா ஃபோர்ஸ் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, மிலிட்டன்ட் குரூப், அவங்களோட வார்ஃபேர், இராணுவ சம்மந்தப்பட்ட போர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள், அந்த பிரிவுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை. அது லெபனானோட இராணுவமாக நம்ம கருதக்கூடாது, அது ஹிஸ்புல்லாவோட தனிப்படை அப்படி தான் நம்ம கருதணுமே தவிர்த்து அது லெபனானோட அரசாங்கத்தோட படையாக கருதப்படக்கூடாது. இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் வருதுன்னா, இஸ்ரேல் வந்து லெபனானில் ஒரு 42 பேரை வந்து இறந்ததுக்கு இஸ்ரேல் தான் காரணம், சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிற. எங்கே நடந்திருக்கு? சதர்ன் லெபனானில். சதர்ன் லெபனான்லையா காசாலியா? காசாலன்னு நினைக்கிறேன் சார். காசா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சதர்ன் லெபனான். சீஸ்ஃபயர் வந்திருக்கிறது சதர்ன் லிட்டனி என்ற ஒரு பகுதியில். ஆல்ரெடி அங்கே யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று இருந்தது, அது வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல சண்டை நிறுத்தத்துக்கும் அங்கே வந்து சண்டை வராமல் இருக்கிறதுக்கும் யுஎன் வந்து ஒரு பிரிவு, யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் அமைப்பு ஒன்று அங்கே செயல்பாட்டில் இருந்தது. அது வந்து ப்ளூ லைன்னு 2000 வருஷத்துல இருந்து ப்ளூ லைன் ஒரு லைன் டிமார்க்கேட் பண்ணும், லெபனான் கோலன் ஹைட்ஸ் வரைக்கும் போகும் அந்த லைன். அது வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பார்டராக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நடந்திருக்கிற தாக்குதல் வந்து காசா ஃப்ரண்ட்டில். காசான்றது பாலஸ்டைனோட ஒரு பகுதி, அது லெபனானுக்கும் காசாக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு லுக், இஸ்ரேலுக்கும் காசாக்கும், அதாவது பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதா? ஆமாம். எங்கே? பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கை இருக்கா? இல்லை, ஒன்லி லெபனான். இல்லை, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கை இருக்கா? இல்லை. இப்போ போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது லெபனானுக்கும், அதாவது லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் எட்டப்பட்டுள்ளது. இதுக்கு காரணங்கள் பல்வேறு இருக்கின்றன. ஓகே சார், ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதனால சார் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் எதனால இவங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் பண்ணுறதுக்கு ப்ரோக்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா அதில்? தெர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் டு ஸ்டாப் திஸ் வார் பிகாஸ் வர்ச்சுவலாக ட்ரேடுன்றதே வந்து நின்று போயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் யமனிஸ் ஹவுத்தீஸ் வந்து
கிட்டத்தட்ட அந்த மொத்த சூயிஸ் கால்வாய்க்கு போகக்கூடிய போக்குவரத்து, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த மொத்த ஜோனியை வந்து பிளாக்கேட் கீழே எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரேடு வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ட்ரேடு ஸ்தம்பிச்சு போகிறதுனால ஆல்ரெடி ஒரு பக்கம் ரஷ்யன் ஆயில் வந்து கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது யூரோப்புக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரூட்டும் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னா எத்தனை நாள் யூரோப்பால் சஸ்டெயின் ஆக முடியும்? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இஸ்ரேல் இந்த சண்டையை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கான அந்த அவங்களுக்கு வந்து வலிமை இருந்தாலும் அவர்களோட படைகள் தோய்வு நிலையை வந்து எட்டிட்டாங்க. ஃபெட்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு வருஷமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு வருஷமாக அவங்க சண்டை போட எத்தனை நாள் வந்து அந்த வாரை வந்து அதாவது ஒரு ஃப்ராண்ட்டில் இருந்த வார் மல்டி ஃப்ராண்ட் வாராக மாறிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் ஹவுத்திகள், ஒரு பக்கம் சிரியா, இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா, இன்னொரு பக்கம் காசாவில் ஹமாஸு. ஸோ இத்தனை டைரக்ஷனில் எப்படி அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? உயிர் சேதமும் இன்னொரு பக்கம் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. ரெண்டாவது, இஸ்ரேலுக்குள்ளேயே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலே ஒரு அதிருப்தி வளர ஆரம்பித்தது மக்கள் நடுவில். அவருக்கு எதிராகவே மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் அந்த சைட்லேருந்து எடுத்து பார்த்திங்கன்னாலும் பீரூட்டை கண்டினியூஸாக அவங்க பம்பார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். இதனால் லெபனானும் பெருமளவு சேதத்தை வந்து ஹிஸ்புல்லாக்காக அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிட்டு. இதனால் அவங்களோட மக்கள் உயிர் சேதம், பொருள் சேதம் இதுவும் வந்து அதிகமாக போயிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டு சைடுக்கும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை. தேர் மஸ்ட் பி அ பாஸ் அப்படின்வாங்க. தற்காலிகமான ஒரு பாஸ் தேவைப்பட்டது. இது வந்து இந்த தற்காலிகமான பாஸ் எதுக்குடான்னா லாங் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு, ஒரு லாங் டைம் சொல்யூஷனுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பாஸ் வரும்போது ரீதிங்க் பண்ணலாம். உலக அரசியல்லையும் மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த 60 நாள் எதோட கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள், ட்ரம்ப்போட ஆட்சிக்கு வரதை கூட மேட்ச் ஆகுது. சார், இந்த 60 நாள் கேப் விடுறது எதுக்குன்னா, இஸ்ரேல் வந்து அவங்களுடைய படைகளை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்து ராணுவ தடவாங்களை வந்து இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னுமே வீரியமாக சண்டை போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்க படைகள் ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க படைகளே சொல்கிறாங்க. the conscripts are feeling the pain, pinch of it. Israel army is not equipped to fight a long term war. சார், ஹீல் பண்ணிக்க இந்த 60 நாட்கள் முடியாதுங்க. 60 நாள் ரொம்ப ஷார்ட் டைமுங்க ஃபார் அன் ஆர்மி. ஃபார் சிம்பிள் லாஜிக்குங்க. 60 நாள் வந்து இவங்களால் எக்யூப் பண்ணிக்கிட்டு, இவங்களால் ஆல்ரெடி வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலே போர் குற்றங்களுக்காக இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து அவர் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேலோட அட்டர்னி ஜெனரலே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சில முன்னேற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. 2. மூணாவது, மக்கள் நடுவிலே பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு இருந்த அந்த ஃபஸ்ட் இருந்த அந்த ஒரு மரியாதை இன்றைக்கி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. 3. 4வது, எலக்டோரல் இதுலேயே அவரோட பார்ட்டிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்புகள் வளர்ந்துருக்கின்றன. 4. நான் சொல்கிறது இதெல்லாமே இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. இதே வந்து ஹிஸ்புல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க ஹசன் நஸ்ருல்லா கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ஹசன் சஃபியுதீன், முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்த யாரெல்லாம் சக்ஸஸ் அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்தாங்களோ தலைவர்களாக அவங்க எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். ஸோ ஹிஸ்புல்லாவோட அமைப்பும் வந்து செயலிழந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் லெபனானோட ஆர்மி வந்து ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா இது லெபனானுக்குள்ள உள்நாட்டு போராக மாறுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படி பண்ணாங்கடான்னா. ஸோ இஸ்ரேலுக்கும் இந்த ஒரு பாஸ்ட் டைம் வந்து லாங் டைம் பீஸுக்கு தேவை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சண்டையை ரொம்ப நாள் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இல்லை ட்ரம்ப் வந்து எஸ்கலேட் பண்ணுவார், ஈரானை அடிக்க பார்ப்பார், அது பண்ணுவார். ட்ரம்ப் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ இக்னோரண்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களான்னா, ஹீ நோஸ் த ஃபேக்ட் that the biggest threat for US will be China. ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் டேரிஃப்ஸை ஏற்றுவேன் ட்ரம்ப் முந்தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எந்த 3 நாடுகளில் மென்ஷன் பண்ணியிருக்காரு? ட்ரேட் டேரிஃப், அதாவது பொருளாதார அடிப்படையில் அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய யுஎஸ் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் சைனாலேருந்து வருதுன்னா
அதுக்கு டேரிஃப் ஏற்றுவேன். கெனடியன் ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப் ஏற்றுவேன். மெக்சிகன் ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப் ஏற்றுவேன். சரி, இப்போ சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டேரிஃப் ஏற்றுனா அது இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு லாபமாக தானே இருக்கும் அமெரிக்காவில். வி கீப் தட் அப்பார்ட். அது இந்தியா சைனா டிபேட்குள்ளே நம்ம இப்போ போவேன். ஏன்னா ட்ரம்ப்போட பாலிசியே China +1 தான். சைனாவை தவிர்த்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், மற்ற நாடுகளுக்கும் அது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறது தான் பாலிசி. அதுக்குள்ளே போவேணா. நான் இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் இஸ்ரேல், அமாஸ், ஹிஸ்புல்லா இந்த கான்டெக்ஸ்டில் பேசும்போது மல்டி ஃப்ராண்ட்டில் நடந்துட்டு இருந்த வாரால் இஸ்ரேல் கிட்ட சொஃபஸ்டிகேட் வெப்பன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அமெரிக்காவே ஒரு சமயத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த சீஸ்ஃபயரை நீ ஒத்துக்கலைன்னா எதுவும் உனக்கு கொடுக்க மாட்டோம். இஸ்ரேலும் ஆனால் அமெரிக்காவும் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க இல்லையா, இப்படியே சொல்லிட்டாங்களா? அப்படியே ஆமாம், வேறு வழி இல்லைங்க. ஹவு கேன் ட்ரேடு, மொத்த ட்ரேடும் நின்று போயிருக்கு, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவும் UAEயும் ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்ருக்கு பீஸ்க்கு. பேக் சேனலில் டிப்ளமசி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சண்டை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை எவ்வளோ சீக்கிரம் நிறுத்துகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு லாபதாயகமாக இருக்கும்னு சொல்கிறது அங்கே இருக்கிற நாடுகளோட கண்ணோட்டம். சார், இது வந்து அமெரிக்காவும் பிரான்ஸுமே இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே ஒட்டுமொத்த மிடில் வெஸ்டோட கோரிக்கையும் இதான சார் இருந்தது, இந்த போர் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது. ஆமாம். ஆனால் மற்ற அமைப்புகள் வந்து இதுக்கு ஒத்துக்கலையே சார். ஹமாஸாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய ட்ரூப்ஸ் வந்து இதை போர் நிறுத்தத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பற்றி இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் போடல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஒத்துக்க மாட்டேன் இல்லை, இப்போ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா தென் தே ஆர் ஈல்டிங் கிரவுண்ட் டு இஸ்ரேல். சார், அப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் இதை ஒத்துக்கிட்டாங்களா சீஸ்ஃபயருக்கு ஓகேன்னு? ஒத்துக்காமல் எப்படி சார் சைன் பண்ணுவாங்க? ஆனால் அஃபிஷியலாக அந்த PM ஆஃபீஸில் இருந்து எதுவும் வரலையே. ஒத்துக்கிட்டு தான் சைன் பண்ணியிருக்காங்க. 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. US தனியாக லெட்டர் கொடுத்துருக்கு. அதாவது இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை நாங்கள் நிறுத்த மாட்டோம், உனக்கு கொடுக்க வேண்டிய பேக்கப்பை நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு அதாவது முன்கூட்டியே இது மாதிரி த்ரெட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா ஹிஸ்புல்லா போன்ற அமைப்பு மூலமாக இஸ்ரேலோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் முன்கூட்டியே நாங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். கேரண்டி வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு. லெபனான் சைட்லேருந்து கேரண்டி ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொன்று, இந்த சண்டை நிறுத்தத்தில் மெயின் பாயிண்ட்டு, க்ரக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் என்னடான்னா, லெபனீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது அவங்களோட ஆர்மி, பேராமிலிட்ரி, அவங்களோட கஸ்டம்ஸு, போலீஸ், இதை தவிர்த்து அஃபிஷியலாக அங்கீகரிக்கப்பட்ட லெபனான் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு லெபனான் அரசால் இயக்கப்படும் அமைப்புகள் தவிர்த்து வேறு யாரும் வந்து துப்பாக்கி ஏந்தியோ இல்லை மற்ற சண்டை ஏற்படுத்தக்கூடிய போர் உபகரணங்கள் ஏந்தியோ அவங்க எந்த ஒரு பணியும் செய்ய மாட்டாங்க. தட் மீன்ஸ் ஹிஸ்புல்லாவுக்கு வந்து அவங்க they will not permit their land to be used by ஹிஸ்புல்லா. அவங்க நிலப்பகுதி ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய அட்டாக்ஸுக்கு வந்து தடுப்பு சவராக இருக்கும். ஸோ லெபனான் கவர்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. லெபனானோட செக்யூரிட்டி வந்து ஃப்ரான்ஸ் வந்து அதை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாங்க. சார், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்களே சார், சதன் லெபனானாக இருக்கட்டும் இல்லை நாதன் இஸ்ரேலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க. அவங்கவுங்க இடத்துக்கு போகும் பொழுது அங்குமே வன்முறைகள் வெடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லைன்னா சின்ன சண்டையாக பார்த்து ஒதுக்கிடுவாங்களா? இல்லை, இந்த பிரச்சனைகள் எப்பயுமே எப்பயுமே இது ஏற்பட்டு தான் இருக்கும். ஏன்னா நார்த் சைடு அந்த லிட்டனி அந்த சைடு அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலி சைடில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கிளாஷஸ் வரும், இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கோபம் அந்த ஒரு இது இருக்க தான் செய்யும். சார், அப்போ லெபனான்லேருந்து இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்குவாங்கங்கிறீங்களா? டெஃபினட் ஆல்ரெடி விட்ராயில் தான் சார் இருக்குது. தே வில் டெஃபினெட்லி விட்ரா. அதான் அவங்க திரும்ப வரும்பொழுது ஏன்னா இவங்க இவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கிற பஃபர் ஜோன் அப்படின்வாங்க. அதாவது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்ற ஒரு டெரிட்டரி மாத்திரம் 29 கிலோமீட்டர்ஸ் வைடு. அது பஃபர் ஜோன். நீயும் உன்னோட ஆட்களும் இருக்கக்கூடாது, என்னோட ஆட்களும் இருக்கக்கூடாது. நோமேன்ஸ் லேண்ட் மாதிரி இருக்கும். அது ப்ளூ லைன் மேலே வரும். அந்த ப்ளூ லைன் வந்து 2000லேருந்து அது அமலில் இருக்குது. எந்த அத்துமீறலும் நடக்கலையான்னு பார்க்கறதுக்கு தனியாக யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு மானிட்டரிங் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்களோட லெபனீஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்க வந்து எந்த ஒரு தாக்குதலும் அந்த சைட்லேயே நீங்கள் நடத்தாமல் பார்த்துக்க வேண்டியது கடமை. லெபனீஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ் தான் இதை நெகோஷியேட் பண்ணி. லெபனீஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆர் தி ஓன்லி ரெக்கக்னைஸ்ட் என்டிட்டி ஃப்ரம் லெபனான் சைடு. இந்த சைடு வந்து இஸ்ரேல் IDF அவங்க மட்டும்தான் ரெக்கக்னைஸ்ட் என்டிட்டி. ஸோ இவங்க நடுவில் அதை மாத்திரம்தான் இந்த போர் நிறுத்தம் 60 நாட்களுக்கு மட்டுமே. நோட் த பாயிண்ட்,
60 டேஸ் மாத்திரம்தான். அதான் சார் கேள்வியாக இருக்குது. இந்த 60 நாட்களோட இந்த அமைதி அப்படிங்கிறது நின்று போயிருமா? என்னது தொடரணும் அப்படின்னு தான் எல்லோரோட ஆசையாகவும் இருக்குது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னுமே பல காலங்களுக்கு விரிவுபடுத்தணும் தான் எல்லோரோட இதாகவும் இருக்குது. ஆனால் 60 நாட்களுக்கு அடுத்து இவங்க மீண்டுமே போர் தொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகள்? ஏற்கனவே நான் சொன்ன போல் ட்ரம்ப் வந்த அப்புறம் சுச்சுவேஷன் மாறுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் there is a possibility of stabilization of situation in West Asia. ஏன்னா ட்ரம்ப்போட மொத்த கான்சன்ட்ரேஷன் சைனா மேலே இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. he will divert his attention towards China. இப்போ வந்து ஒரு ஆக்சிஸ் ஒன்று உருவாயிருக்கு. இந்த ஆக்சிஸ் எப்படிப்பட்ட ஆக்சிஸ்னா டீப் ஸ்டேட், யூஎஸ் டீப் ஸ்டேட்டுக்கும் சைனாக்கும் ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சைனாவில் நடக்கிற எந்த சம்பவத்தையும் அமெரிக்கா பெருசுப்படுத்துறது இல்லை. கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்களா, எவர் கிராண்ட் படுத்துக்குச்சு. அதாவது அவங்களோட பிக்கஸ்ட் ரியல் எஸ்டேட் இது, ஒன்றும் பேசலை. சைனாவில் பல ஜென்ரல்ஸை வந்து ஷி ஜின்பிங் அரெஸ்ட் பண்ணார், பர்ஜ் நடந்தது, அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டது, இல்லை அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்ததெல்லாம், அதை பற்றி ஒன்றும் பேசலை. ரோட் ரேஜ் சைனாவில், ரோட் ரேஜ்னா வண்டி எடுத்துகிட்டு போய் இடித்து 17 பேர் சாவது, 35 பேர், இது மாதிரி உயிர் சேதம் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பேசுகிறதே இல்லை அமெரிக்கா. ஏன் இந்த சைலன்ஸ்? தேர் இஸ் a nexus between deep state and China. டொனால்ட் லூ போன்ற ஆட்கள் சைனாவுடன் நல்ல நட்புறவு வந்து வச்சுருக்காங்க. அது இந்தியாவை எதுக்கவா சார்? இந்தியா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா அதுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது. அதனால தான் இந்தியாவை அதிகம் டார்கெட் பண்ணுறாங்க. சரி, எப்படி சார் அமெரிக்காவும் சைனாவும் 2 பேரில் யார் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வருவாங்க ஃபியூச்சரில் அப்படிங்கிறதான் ஒரு சண்டையாக இருக்குது. இந்த நிலையில் அமெரிக்காவும் சைனாவும் டெமோக்ராட்ஸோட எலெக்ஷனில் சைனீஸ் ஹேண்ட் இருக்குன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். சைனா ஹஸ் பேக் த டெமோக்ராட்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். கமலா ஹாரிஸ் தோற்று போனதில் மிக அதிருப்தியில் இருக்கிற சில அரசாங்கங்களில் சைனீஸ் அரசாங்கமும் ஒன்று. சரி, நம்ம இந்தியாவில் தான் சொன்னாங்க, நம்ம இந்தியாவை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ சைனாவும் சப்போர்ட் பண்ணுதுன்னா அது எதாவது சார் காட்டுது? 2008 யார் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதை காட்டுது சைனா கூட. இன்னொரு விஷயம் என்னன்னா, டீப் ஸ்டேட்டுமே வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு தானே சார் நினச்சிருப்பாங்க. அதாங்க சொல்கிறேன், சைனா ஆல்சோ சப்போர்ட்டட் கமலா ஹாரிஸ். ஏன்னா பிடனோட அரசாங்கத்தை நடத்துறது வந்து பிடன் இல்லை, கமலா ஹாரிஸ் வந்தாலும் அவர்களோட அரசாங்கத்தை நடத்துறது அவங்க இல்லை. பட் எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் வந்தால் ட்ரம்ப் தான், ஹீ இஸ் த கிங், ஹீ இஸ் த பாஸ், ஹீ வில் ஃபயர் ஜஸ்ட் லைக் தட். பிடிக்கலையா வீட்டுக்கு போக துரத்தி அடிச்சுட்டு. பிடனோட அரசாங்கத்தில் கண்டினியூட்டி இருக்குது. டொனால்ட் லூ பண்ணுறது எல்லாமே அட்டூழியம் தெரியும். உதாரணத்துக்கு பங்களாதேஷில் நடந்த ஆட்சி மாற்றம் இது யூஎஸோட டைரக்ட் டீப் ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட்டில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியும். இத்தனை உயிர்களுக்கு அச்சுறுத்தல் பங்களாதேஷில் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு தெரியும். வாயை திறந்தாங்களா? ஏன் திறக்கல? இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டையை வந்து எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க டீப் ஸ்டேட். யூஆர் 60 டேஸில் உன்னோட பதவிக்காலம் 54 நாள் 55 நாளுக்குள்ளே உன் பதவி காலமே முடிய போகுது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி என்ன 29 30, அது ஒரு 20, 51 நாள் பதவி காலம் இருக்குது. நாட் ஈவன் 60 டேஸ், 50 நாள் தான் பதவி காலமே இருக்குது. இந்த 50 நாள் பதவி காலத்துக்குள்ளே நீ வந்து ஏன் சண்டையை வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எஸ்கலேட் பண்ண பார்க்குறீங்க? ட்ரம்ப் புட்டின் கிட்ட பேசினாரா? இது வரைக்கும் பிடன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா? இல்லை, அது பொய்ன்னு சொல்கிறாங்களே சார் நிறைய பேர். ரஷ்யா தரப்புல இருந்தே புட்டின் கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் போய் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? ட்ரம்ப் தானே கன்ஃபார்ம் பண்ணார் அதை, ஐ ஸ்போக் டு புட்டின்னு சொல்லிட்டு. சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னார் சார். ஆனால் புட்டின் தரப்புல இருந்து பேசினாருன்னு சொல்லலாம். பல்வேறு காரணங்களுக்காக அது இல்லைன்னு சொல்லலாம், பல்வேறு காரணங்களுக்காக சொல்லலாம். ஒருவேளை இவங்க ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாங்களோ? அந்த இன்டர்ஃபெரன்ஸ் இருக்குமோ, ரஷ்யா இன்டர்ஃபெரன்ஸ்? ஆல்ரெடி அந்த இன்டர்ஃபெரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் மேலே ஒரு சார்ஜ் ஆல்ரெடி இருந்தது இல்லையா? இது ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லை, இப்போ ரெண்டுமே எதிராக தானே சார் பார்ப்பாங்க. சைனாவும் எதிரி தான், ரஷ்யாவும் எதிரி தான். ஆனால் ஏன் மக்கள் வந்து ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? சைனா எதிரி தான், ரஷ்யா எதிரி தானா? யார் பெரிய எதிரின்னு பார்க்கும்போது பொருளாதார அடிப்படையில் சைனா இஸ் அ பிகர் த்ரெட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் than that of Russia. Russia is a predominant threat to Europe. ரஷ்யா உருவான காலகட்டத்தில் இருந்து யூரோப்போட செக்யூரிட்டியை வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டதுனால அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்ததே தவிர்த்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரக்ட் ப்ராப்ளம்னு என்ன வந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஐடியாலஜிக்கலாக இருக்கலாம், அது கேபிட்டலிஸ்ட் பவர், கம்யூனிஸ்ட் பவர், இது வந்து நம்ம கன்சம்ஷனுக்கு வச்சுக்கலாம். ஆனால் யூரோப் பண்ணுற அந்த மையப்பகுதி, மையப்புள்ளி, அது அமெரிக்கா சைடு லீன் ஆகணுமா இல்லை ரஷ்யா சைடு லீன் ஆகணுமான்றது தானே. இல்லை ரஷ்யாவுக்கு யூரோப், பிரிட்டனுக்கு, ஜெர்மனிக்கு, அப்போ வந்து வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மனிக்கு,
இட்டலிக்கு, இந்த நாடுகளுக்கெல்லாம் நியூக்ளியர் அம்ப்ரெல்லா முதல்ல ப்ரொவைட் பண்ணது யார்? அந்த பாதுகாப்பு கொடுத்தது யார்? அமெரிக்கா. ரஷ்யா நியூக்ளியர் பவர் ஆன உடனே அது அச்சுறுத்தல் யாருக்கு முதல்ல வந்தது? யூரோப்புக்கு, குறிப்பிட்டு பிரிட்டனுக்கு, ஃப்ரான்ஸுக்கு, இவங்களுக்கு தான். ஸோ அந்த காலகட்டத்தில் யூரோப்போட சண்டை அமெரிக்கா ரஷ்யா சோவியட் யூனியனோட சண்டையாக மாறிச்சு. ட்ரம்ப் ஸ்டார்டட் டு டீலிங்க் இட். அதாவது யூரோப்போட பிரச்சனைகள் அமெரிக்காவோட பிரச்சனைகள் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா. இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $55 பில்லியன் இது வரைக்கும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டு யுக்ரைனில் டம்ப் பண்ணியிருக்கு. ரிசல்ட் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட்? வேர்ல்டுக்கு வந்து ரஷ்யா பார்க்கும்போது வந்து அகேன்ஸ்டாக இருக்குது, வேர்ல்டுக்கே அகேன்ஸ்டாக இருக்குது, பீஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குங்கிற அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்கல்ல சார்? என்ன நெரேட்டிவ் செட் பண்ணி என்ன சாதிச்சாங்க? See, who is the affected party at the end of the day? ரஷ்யா உக்ரைன் தான். ரஷ்யா யுக்ரைன் சண்டையால், பட் பொருளாதார அடிப்படையில் யார் அஃபெக்டட்? அமெரிக்கா தான். அமெரிக்காவோட பணம் அங்கே போயிருக்கு ஒன்று. ரெண்டாவது, சைனா மேலே இருந்த கவனம் கன்வீனியண்ட்டாக மற்ற நாடுகள் மேலே திரும்பிட்டு இருக்கு. அந்த சைனா மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குங்க, உங்கள் மேலே ஒரு அழுத்தம் இருக்குது. திடீர்னு என் பின்னாடி இருந்து இன்னொருத்தர் வந்து என்னை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்கிறான், இன்னொரு பக்கம் இழுக்கும்போது உங்கள் மேலே இருக்க கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகுமா? டைவெர்ட் ஆகாதா? 100%. அப்போ உங்களுக்கு அந்த அந்த ப்ரெஷர் ரிலீவ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்னோட ஈஸியாக வேலைகள் செய்வேன். யார் என்ன அழுத்துறாங்களோ அவங்களுக்கு பேக்கப் கொடுப்பீங்கல்ல நீங்கள். அதுதான் சைனா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அ சீனோ டீப் ஸ்டேட் அலையன்ஸ். இது நடந்துட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்தத்தில் இந்த 60 நாள் போர் நிறுத்தத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதான் சார் அந்த 13 பாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமாம். அது என்ன பாயிண்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணும்னா நான் சில பாயிண்ட்ஸ் வந்து படிச்சே காட்டுறேன். முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள். முக்கியமான பாயிண்ட் மாத்திரம். இது வந்து 27 நவம்பர்லேருந்து அமலுக்கு வந்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை ப்ரிவென்ட் பண்ணும். லெபனான் அரசாங்கம் லெபனான் அரசாங்கம் என்றால் லெபனீஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ் வில் ப்ரிவென்ட் ஹிஸ்புல்லா. அதுதான் இதனோட மைய கருத்து. இஸ்ரேல் இராணுவ தளவாடங்களையோ மக்கள் இருக்கும் இடத்தையோ அரசாங்க அலுவலகங்களையோ காற்றில் இருந்தோ நிலத்தில் இருந்தோ நீரில் இருந்தோ தாக்காது. லெபனானுக்குள் தாக்குதல் எந்த விதத்துலையும் மக்கள் மீதோ அவங்களோட லெபனைஸ் இராணுவ தளவாடங்கள் மீதோ இராணுவ இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அதாவது அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் மேலேயோ இல்லை அவங்களோட மக்கள் மேலேயோ மக்கள் நடமாடும் இடங்கள் மேலேயோ எந்த தாக்குதலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள். யார்? இஸ்ரேல். இதில் 4வது முக்கியமான பாயிண்ட்டு, 2 பேருக்குமே செல்ஃப் டிஃபென்ஸ் ரைட் இருக்குது. இஸ்ரேல் மீறினால் லெபனானை அடிக்கலாம், லெபனான் மீறினால் இஸ்ரேலை அடிக்கலாம். 2 பேருக்குமே ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இருக்குது. இது 4வது முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து உலக சட்டத்தின் இன்டர்நேஷ்னல் லா அடிப்படையில். 5வது பாயிண்ட் வந்து யூஎன் இன்ட்ரீம் ஃபோர்ஸ் இன் லெபனான். அவங்க வந்து 1701 ரெசல்யூஷனுக்கு அதன் அடிப்படையில் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த டிப்ளாய்மெண்ட்டு எல்லாத்தையும் அவர்கள் வந்து அந்த கவனிப்பில் அது இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டு இருந்ததோ சதர்ன் லிட்டனியில் அப்படியே செயல்படும். ஓகே. 6வது பாயிண்ட்டு, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள், ஹமாஸ் போன்ற அமைப்பு, ஹவுத்திகளுக்கு லெபனான்லேருந்து எவ்விதத்திலையும் இராணுவ உபகரணங்களோ இல்லை கருவிகளோ கொடுக்க மாட்டார்கள். லெபனான் நாட்டுக்குள்ளேருந்து எதுவும் போகாது. லெபனான் அரசாங்கம் இதை அனுமதிக்கக்கூடாது. 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட்டு, அதாவது யுஎன்எஸ்சிஆர் ரெசல்யூஷன் 1701 படி ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அவர்களோட இராணுவ படைகள் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த சீஸ்ஃபயர் லைனில் வந்து ஒழுங்காக சீஸ்ஃபயர் இருக்கா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுறது. 2வது, சதர்ன் லிட்டனியில் வந்து தேவையற்ற வெடிகுண்டு உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகள் இதை எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற இதை வந்து லெபனானை எடுத்துக்கும். எது? சதர்ன் லிட்டனியில். இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அங்கே தயாரிக்கக்கூடிய குண்டு இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணுற எல்லா இதையுமே லெபனான் படைகள் சதர்ன் லிட்டனியில் அறவே அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். சார், இதை மானிட்டர் பண்ணுறது யாரு சார்? யூஎன்னா இல்லை? யுஎன்னும் மானிட்டர் பண்ணுது. இது இல்லாமல் யூஎஸ் வந்து தனியாக லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருக்கு.
இஸ்ரேலுக்கு கேரண்டி கொடுத்துருக்கு, லெபனானுக்கு ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்மேண்ட் பண்ணலாம். கடைசியில் வந்து 10,000 சோல்ஜர்ஸ் சதர்ன் லெபனானில் வந்து நிறுத்தப்படுவார்கள், லெபனீஸ் சோல்ஜர்கள், as part of military technical committee for Lebanon. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிலிட்ரி டெக்னிக்கல் கமிட்டி ஃபார் லெபனானை அவங்க 10,000 சோல்ஜர்ஸை வந்து சதர்ன் லெபனானில் நிறுத்துறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஃப்ரான்ஸும் லெபனானுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன சப்போர்ட் தேவையோ எல்லாமே கொடுக்கும். இது கமன்ஸ்மெண்ட்டுக்கு வந்த உடனே, அதாவது இந்த மெக்கானிசம் கமன்ஸ்மெண்ட்டுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்கு வந்து அந்த இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோர்ஸஸ் ஃபார் லெபனான், அவங்க வந்து முழு செயல்பாட்டில் இறங்கி தே வில் மானிட்டர், வெரிஃபை அண்ட் அசிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இது உண்மையிலேயே இது வந்து அமலுக்கு வந்திருக்கா, இதை எப்படி வந்து அமலுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அமலுக்கு வரலைன்னா ஏன் வரல, இது எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. சர்டிஃபை பண்ணுற அத்தாரிட்டி வந்து அவங்க தான், UNFIL தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஷரத்துகள். அது இல்லாமல் மெயின் பார்டர் வந்து அந்த ப்ளூ ஜோன், அந்த ப்ளூ லைன் மாத்திரம்தான் இப்போது பார்டராக மாறப்போகுது. These commitments strive to enable civilians on both sides of blue line to return safely to their lands and homes. ஸோ ப்ளூ லைனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து அவர்கள் வீடு, இந்த சண்டை காலத்தில் இடம் பெயர்ந்தோ இல்லை தஞ்சம் பூந்தோ மற்ற இடத்துல தஞ்சம் இருக்கிறவங்க, சண்டை நடக்க பகுதியிலேருந்து வெளியேறினவங்க திரும்பி அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்கு எல்லா ஏதுவான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சண்டை நிறுத்தம். இதுதான் இதோட கிரக்ஸ். சார், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால தான், இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபராக வெற்றி பெற்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டதாக கூறப்படுது. ஆனால் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து போர் பதற்றம் இன்னுமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், எப்படி சார் ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக இருக்கு? அதுக்கு முழு காரணம் பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னும் சொல்லப்போனால் டீப் ஸ்டேட். அங்கே வந்து சில ஏவுகணைகளை வந்து யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஏவுகணைகள் ரஷ்யா மீது தாக்குதல் பண்ணுறதுக்கு ஜெலன்ஸ்கி எல்லா விதமான ஆயுதங்களும் எடுத்தார், சில ஏவுகணைகளை உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கு பதில் தாக்குதலில் ரஷ்யா வந்து ஒசிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை, அது வந்து மேட்ச் 10, 1 மேட்ச்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 10 மேட்ச், அது 10 times the speed of sound. அது சூப்பர்சோனிக்கோட அதிகம். இன்னும் சொல்லப்போனால் அது என்ன சொல்லுவாங்க, க்ரூஸோட அதிகம். கணிக்க முடியாத டைமில் அது வந்து வித்தின் செகண்ட்ஸ் அப்படி பறந்து போய், IRBM இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலாஸ்டிக் மிசைல் அது. ஸோ அந்த மிசைல்ஸ் வந்து சரமாரியாக யுக்ரைன் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்தில் புட்டின் வந்து இன்னொரு அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. ரஷ்யாவோட அஃபிஷியல் நியூக்ளியர் டாக்ட்ரின், அவங்களோட எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அடிப்படையான ஒரு செயல் திட்டத்தை வந்து அதில் மாற்றங்கள் கொண்டு வர போகிறார்கள். ஸோ தேர் இஸ் எவ்ரி சான்ஸ் அவங்க லிஸ்பான் ப்ரோட்டோகால், சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. சோவியத் யூனியன் உடஞ்சப்புறம் ரஷ்யா வந்து, அப்போ சோவியத் யூனியனில் இருந்த நாடுகள் எல்லார்கிட்டையும் வெப்பன்ஸ் இருந்தது, அவங்க எல்லா வெப்பன்ஸும் வந்து ரஷ்யா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் வந்து திருப்பி அவங்க மேலே யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுபடி ஸோ இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே வரத்துக்கு எல்லா சான்சஸும் உண்டு. புட்டின் மே ஈவன் யூஸ் நியூக்ளியர் வெப்பன் அகேன்ஸ்ட் யுக்ரைன்னு சொல்லியிருக்காங்க. சார், அப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரூ பெலசோ இப்போ பியாங்யாங்கில் இறங்கியிருக்காரு, நார்த் கொரியா அங்கே போயிருக்கிறாரு. என்ன சார் காட்டுது, ரொம்ப ஸ்பீடாக போவோம் இனிமேல் வார்? இன்னொரு காமெடி என்னடான்னா, நிறைய நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யா சைட்லேருந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க கூட போயிருக்கலாம். ரெண்டாவது, தேர் மைட் பி ஃபியூ டெஸ்ட் கண்டக்டட் பை நார்த் கொரியா. ICBM 2 மிசைல் சும்மா டெஸ்ட் பண்ணாண்டான்னா சவுத் கொரியா அந்த ரீஜனில் வந்து பெசிஃபிக் ரீஜனில் கொஞ்சம் சூடு பிடிக்கும். அப்போ அமெரிக்காவோட கான்சன்ட்ரேஷன் இங்கேருந்து கொஞ்சம் அப்படி பின்வாங்கும், அங்கே கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இது காயினில் நம்ம செஸ் போர்டில் வந்து ஆல்வேஸ் வந்து மூவுக்கு ஒரு கவுண்டர் மூவ் இருக்கும். எஸ் சார். அது மாதிரி இந்த மூவ்ஸ் கவுண்டர் மூவ்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ தே ஆர் ட்ரைங் டு டூ மெனி கவுண்டர் மூவ்ஸ். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். பட் ட்ரம்ப் வந்த உடனே ஐ திங்க் ஜெலன்ஸ்கி இஸ் கோயிங் டு ஃபேஸ் டஃப் டைம்ஸ். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ட்ரம்பின் கீழ் ஜெலன்ஸ்கிக்கு மிகவும் சவாலாக இருக்கும், சவாலான நாட்கள். அதே சமயத்தில்
பிரச்சனைக்குரியதாகவும் மாறக்கூடும். ஓகே சார், இப்போவே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக சண்டை போடக்கூடியவங்கெல்லாம் அந்த வார் ஸ்பாட்ல இருந்து ஃப்ளீ பண்ணிட்டு போகிறாங்க, வெளியே போயிடுறாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சண்டை போடாமல் பின்வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைக்குது. ஃபெட்டிக் இஸ் கேச்சிங் அப் ஒன் திங். ரெண்டாவது, பீப்புள் ஆர் லூசிங் ஹோப். யுக்ரைனோட வார் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியல, அவர்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ரெண்டாவது, தே தாட் இட் வில் பி அ பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன். கண்டினியூஸாக இந்த சண்டையை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் ரஷ்யா வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பக்கிள் ஆகிடும், உடஞ்சிரும், புட்டின் மேலே ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவும் நடக்கலை. இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் நடந்திருக்கு. ரஷ்யன் எக்கானமி ரிவைவ் ஆகிருக்கு, புட்டினுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. இன்னும் இப்போ மெயினாக சொல்லணுண்டான்னா ரஷ்யா இன்னொரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். அது அவங்களோட மிலிட்ரி மைட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வர்ச்சுவலாக டெட்டாக இருந்தது இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். இப்போது மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாகிருக்கு. போர் கருவிகள், உபகரணங்கள், இந்த இதெல்லாம் வந்து அதிகம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. ஒருவேளை இப்போ ரஷ்யாவை மேலும் ப்ரெஷர் பண்ணுறதுக்காக இப்போ 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டால். சார் 5 ஐஸ் யார் யார் சார் அதில் மெம்பரு? கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம். 2 பேரை தவிர்த்து மற்ற 3 பேரோட கேப்பபிலிட்டி என்ன சார்? நீங்கள் சொன்ன 2 பேர் கேப்பபிலிட்டி இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸு, யுனைடெட் கிங்டம். மற்ற 3 பேருக்கு, யுனைடெட் கிங்டம்கே கூட இன்றைக்கி என்ன கேப்பபிலிட்டி சார்? கிட்டத்தட்ட $50 ட்ரில்லியன் எக்கானமி உள்ள நாடுகளை வெறும் 2லேருந்து 2.5 ட்ரில்லியன் இருக்கிற எக்கானமி இருக்கிற ரஷ்யா வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கு சார் 2 வருஷமா. இத்தனை நாள் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதவங்க இனிமேல் பண்ண போகிறாங்களா? எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இன்னும் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி அதிகப்படுத்திட்டாங்களே. ரஷ்யாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிட்டத்தட்ட $400 பில்லியன் வெளியே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை முடக்கிட்டாங்க. அப்பயும் ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி அவன் வந்து அவனோட ஆயிலை வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி who appears to be looking like a fool, அவர்களோட மக்கள் முன்னாடியே எள்ளி நகையாடுகிறார்கள். இந்தியா has become the largest exporter of oil to Europe without producing oil. இதோட ஒரு இது இன்னொன்று இருக்குமா? நார்த் ஸ்ட்ராம் 1, நார்த் ஸ்ட்ராம் 2ல டைரெக்டாக ஆயில் போயிட்டு இருந்த நாடுகள் உலகத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு. இதால் யார் லாபத்தை கண்டா? நான் சொன்னேனே 50 ட்ரில்லியன் சார் மொத்த எக்கானமி. இன்னைக்கு யூஎஸ் எக்கானமி வந்து 32லேருந்து 27 சொல்கிறாங்க. 27 ட்ரில்லியன் to 30 ட்ரில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க யூஎஸ் எக்கானமி. பிரிட்டன் வந்து 4 ட்ரில்லியன் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஒரு 3 ட்ரில்லியன் எக்கானமின்னு வச்சுக்கோங்க. இட்டாலி, இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்தா 50 ட்ரில்லியன் வராது. 45லேருந்து 50 ட்ரில்லியன் வரும். ரஷ்யா 2.5 ட்ரில்லியன் சார் எக்கானமி. 2.5 ட்ரில்லியன் எங்க? 50 ட்ரில்லியன், 45 ட்ரில்லியன் எங்க? அவர்களால் இவர்களை தோக்கடிக்க முடியவில்லை. ரெண்டாவது, யுக்ரைன்லேயே மக்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கி மேலே ஹோப் போயிட்டு இருக்கு. மூணாவது, தேர் ஜெனரல்ஸ் ஆர் டிச்சிங் ஜெலன்ஸ்கியோட கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்களோட இராணுவமே இல்லாமல் போயிட்டுருக்கு. அண்ட் தேர் ஜெனரல்ஸ் ஆல்சோ நோ ட்ரம்ப் வந்தால் ஜெலன்ஸ்கியோட நிலைமை கவலைக்கிடமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த போர் இன்னும் ஒரு 50 நாளுக்கு தொடரும் மேக்சிமம் பார்த்தா. ஆனால் இந்த போர் வந்து கொஞ்சம் வீரியம் அடைஞ்சு டப்புன்னு எண்டாகும். அதுக்கான சாத்தியக்கூறு அதிகம், சான்சஸ் இருக்கார். ட்ரம்ப் வந்த உடனே he will pull out the plug. அவ்வளோதான், முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு அமெரிக்கா இஸ் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட். சிம்பிள். அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணலன்னா யூரோப் ஸ்பெண்ட் பண்ணாது. எவனும் பணம் கொடுக்கலன்னா ஜெலன்ஸ்கி எப்படி சண்டை போடுவார்? முடிஞ்சுதா? தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.